பார்த்திங்கன்னா ஊட்டி ட்ரிப்பில் தான் இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ சேலம் ஒரு 2 டோல்கேட் பார்த்திங்கன்னா தாண்டி வந்துவிட்டோம். பார்த்திங்கன்னா இது என்ன ஊருன்னு தெரில. அது பேக்கரியில் நின்று இருக்குங்க. டீ சாப்பிட்டு அப்படியே கிளம்புறதாங்க. சரிங்க, டீ சாப்பிட்டு அப்படியே கிளம்பும். ஸோ மக்களே பார்த்திங்கன்னா காஃபி தான் நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம நண்பர் பார்த்திங்கன்னா பால் சொல்லியிருக்கோம். வேறு லெவலில் இருக்குதுங்க. அப்படியே சாப்பிட்டு கண்டிப்பாக போகிறோம். மக்களே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து புறப்படும் போது டைம் பார்த்திங்கன்னா 12 மணி ஆகிடுச்சு. இப்போ டைம் எத்தனை இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. கரெக்டாக 1:51 ஆகுதுங்க. ஆக்சுவலி மக்களே பார்த்திங்கன்னா நம்ம ஊட்டி போகிற ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் வந்தாச்சு. இன்னும் ஊட்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 56 கிலோமீட்டர் இருக்குதுங்க. திருப்பியும் ஒரு டீ பிரேக் எடுக்கலான்னு நிறுத்திச்சு. பார்த்திங்கன்னா டிரைவர் ஒன்றையும் போய் டீ சாப்பிட்டுட்ருக்காரு. பசங்கள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு 150 கிலோமீட்டர் பக்கமாக கடந்து வந்திருக்கோம். இன்னொரு 56 கிலோமீட்டருங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஹில்ஸாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்க, வாங்கப்பா. பார்த்து விட்டோம்னா ஆனால் இப்போ தட்டை வெட்டன்னு தூங்கிருக்க ஆளை எந்த கட்டும் இருட்டாக இருக்குது. நம்பி வர எப்படி உட்காந்துருக்கானே. நம்ம ஊட்டி வந்தாச்சுங்க. வேற லெவலில் இருக்குது. செம்ம குளிராக இருக்குது. நம்ம வேறு ஸ்வெட்டர் வேறு போடல. நிறைய பேர் இங்கெல்லாம் ஸ்வெட்டர் தாங்க போட்டிருக்காங்க. ஏன்னா செம்ம குளிராக இருக்குதுங்க. ஊட்டி வந்துட்டோம். வேறு லெவலில் இருக்குது. போய் டீ சாப்பிட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. அப்புறம் தான் நிறைய பிளேஸ்க்கெலாம் போனோம். ஃபஸ்ட்டு இன்னும் இதை பார்த்துட்டு போகலாங்க. சரிங்க, அப்படியே கொஞ்சம் அங்கே போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். வேறு லெவலில் இருக்குதுங்க. செம்ம வியூ பாயிண்டாக இருந்தது. இன்னும் செம்ம குளிராக இருக்குது. இப்போயே டைம் பார்த்திங்கன்னா 6 மணி ஆகிடுச்சிங்க. 6 மணிக்கே இந்த குளிர் 6:30 ஆகிடுச்சு. என்ன குளிருது. செம்மையாக இருக்குதுங்க இடமே. வரும்போதெல்லாம் வேறு லெவலில் வியூ பாயிண்ட் இருந்தது. ஊட்டி பிப்லாம் ஆர்டர் பண்ணிக்கலாம். எங்கே இருக்கிறீங்க? ஆர்டர் போட்டு அப்புறம் அடுத்த சம்மருக்கு வந்து எடுத்துக்கலாம். மாட்டியே நான் வந்து எடுத்துக்கிறேன். போயிட்டு வரும்போது இப்போ எடுத்துக்கலாம். ப்ரோ கீழே பாருங்க, ஓட மாதிரி ஓடுது. ஷூட்டிங் ஃபால்ட். குதிரை ஊட்டி விதுற பல்ல சோண்டி விதுற மாதிரி வராது. மேலே போய் பார்க்கலாமா? அது அங்கே டிக்கெட் எடுத்துட்டு அப்படியே மேலே போகணும். அண்ணெல்லாம் மாதிரி எவ்வளோ தைக்கிறீங்கமா காரில் காய் வச்சுருக்காங்க. மக்களே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் என்னன்னா இன்னும் ஓப்பன் ஆகலையாதுங்க. இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இன்னும் யாருமே இல்லைங்க. நாங்கள் ஒண்டி தாங்க தனியாக இருக்கோம். ஆனால் எங்கள் டீம் ஆளுங்க ஒண்டி தான் தனியாக இருக்கோம். ஒரே ஒரு ஜீப்பு நிற்கிது. யாருமே இல்லைங்க. இங்கே ஒரு 4-5 கடை இருக்குது. கிடையாது என்னன்னு தெரில. எல்லாமே போட்டி இருக்குதுங்க. இங்கே பாருங்க, எறும்பு மாடு அங்கே வருது. தெரியுதா? இந்த கடையிட்டு இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா அந்த இடம் செம்ம ஈரமாக இருக்குது. குளிருது. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெயில் வந்தது. டைம் பார்த்திங்கன்னா 7 மணி ஆகிடுச்சி. 7:10. ஸோ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். உங்கள் இடம் நேரம் குளிர் காயுமோ. கேம்ப் ஃபயர்லாம் போடல. அப்படியே வெயிலே செம்ம சூப்பராக இருக்குதுங்க. பின்னாடி எப்படி சூடாக இறங்குது. வேற லெவலில் இன்னும் ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகல. அங்கே நிறைய கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு நின்றுக்கிட்டு இருக்கோம். 8 மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. 8 மணிக்கு தான் ஓப்பன் ஆகுமா. நல்லா சூப்பராக இருக்குது. மட்டும் வெயிட் பண்ணுறப்ப என்ன பண்ணுறது. செம்ம குளிராக இருக்குது. சரி வாங்க அந்த போய் பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு வருவோம். மரம் பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்குதா. மேலுமே சொல்கிறேன் வேறு லெவலில் இருக்குது. ஊட்டினாவே எல்லா லொக்கேஷன் சூப்பராக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்குது. ஒரு அருமையான பெண்டு. ரைட்டர்லாம் வராங்க நிறைய பேர். சும்மா அருமையாக இருக்குதுங்க. ஸோ பார்த்தி ஹலோ மக்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா நம்ம ஊட்டியில் தாங்க இருக்கோம். ஊட்டியில் எந்த இடத்துலன்னா ஃபஸ்ட்டு
ஷூட்டிங் ஸ்பாட்ஸுக்கு வந்திருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா நிறையா பிளேஸுக்கு பார்க்குறோம். இன்னும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா 8:30 தான் ஓப்பன் ஆக போகுது ஷூட்டிங் ஸ்பாட்ஸு. அதனால் டைம் பார்த்திங்கன்னா இப்போ 7:45 தான் ஆகுது. இன்னும் ஒரு 4 மணி நேரம் கழிச்சு நம்ம அந்த இடத்துக்கு போய்விடுவோம். அதுக்கு முன்னாடி இடம் பார்த்திங்கன்னா செம்ம அருமையாக இருக்குது. இப்போ இந்த ரூட்லேயே நம்ம போனோம்னா ஸ்பைரோ ஃபால்ஸ்னு ஒரு அருவி இருக்குது. நம்ம வந்த ரூட்லேயே போனீங்கன்னா ரோஸ் கார்டன் அது மாதிரி நிறைய பிளேஸ்லாம் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த பிளேஸ் பார்த்திங்கன்னா போகும்போது அவங்க தண்ணி என்னடா இதடா இங்கடா இதாடா ஸ்பைரோ லேக்குன்னா அருவி இல்லையா? அருவி இருக்குதா? ஸோ பார்த்தீங்கன்னா பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு. அது கொஞ்சம் டைம் ஆகிறதுனால ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். ஸ்பைரோ ஃபால்ஸ் பைக்கரா சாரிங்க பைக்கரா வாயிலே நுழைய மாட்டேங்குது. செல்ஃபி அதெல்லாம் பார்த்துங்க யூடியூப்பில் வர மாதிரியே இருந்தால் வெல்கம் டு ஷூட்டிங் ஸ்பாட்ஸ். இது என்னதுடா அது பேர் என்னடா? வெல்கம் மக்களே. ஒரு ஆளுக்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் இங்கே தாங்க நிறையா படம் ஷூட்டிங் நினைக்கிறேன். இதாக இல்லை, இன்னொன்று அங்கே ஒன்று இருந்தது, அதான்னு தெரில. நிறையா ஷூட்டிங்லாம் இங்கே தான் நடந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்க சூப்பராக இருக்குது. ஒரே எங்கெங்க இருங்க ஒழுங்காகவே தெரியலையா? அருமையாக இருக்குதுங்க. வேறு லெவலில் இருக்குது. பனி மூட்டமாக இருக்குது, குளிருது, அப்படியே பனி பெய்யுது. உண்மையுமே இன்னும் மேலே போனால் வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஏற அப்படியே பனி வீசுது, செம்ம குளிராக இருக்குதுங்க. உண்மையுமே வேறு லெவல். ஃபஸ்ட் டைமில் செம்ம எக்ஸைட்டாக இருக்குது, செம்ம ஃபீலிங்க, வேறு லெவலில் இருக்குது. உண்மையுமே இங்கே பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக ஸ்னோ தான். மேலே ஏற அப்படியே பனி வீசுது. சும்மா சொல்கிறேன்னு சொல்லலை, சும்மா வந்து ஒரே இதாக சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் இன்னும் ஓப்பன் ஆகலை, அதனால் வேறு இடத்துக்கு வந்தாச்சு. அதாவது அந்த ஃபைக்ரா தான் வயல் இல்லை, அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறோம் இல்லை, இன்னொரு ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் இருந்தது, அதுக்கு தான் வந்திருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா மணி 8 மணி ஆக போகுதுங்க. இன்னும் குளிருது, சாமி வேறு லெவலாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா மேலே வந்தாச்சுங்க, டாப்புக்கு வந்துட்டோம். வேறு லெவலாக இருக்குது. கீழே வந்துட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சூரியன் வராரு, சூரியன் சன் வருதுங்க, சன்ரைஸ் ஆகுதுங்க இந்த சைடு. அது லைட்டாக தான் ஆகுது. மேலே பார்த்தீங்கன்னா டாப்பு வந்தாச்சு. பனிப்பாரு பூந்து விளாசுது. டாப்புக்கு வந்தாச்சுங்க. செம்ம பனி மூட்டமாக இருக்குது. சாமி வேறு நாளாக இருக்குதுங்க. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணுறது உண்மையிலுமே. ஓகேங்க, ஃபோட்டோ அப்படியே எடுப்போம். சூப்பராக இருக்குங்க இடம். ஓ மக்களே, வேற லெவல். உண்மையிலுமே சொல்கிறேன், உண்மையிலுமே வேற லெவலில் வருதுங்க. வேற லெவலில் காற்றடிக்குது, அப்படியே பனி அடிக்குதுங்க, பனி வீசுது. ஓ சாமி, நீங்கள் இதே மாதிரி நிறைய நாள் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே மக்களே, சுற்றி பாருங்களேன். பார்த்தீங்கன்னா இது 9 மையாங்க. இதுதாங்க பழங்குடியினர் எல்லாம் இந்த இடத்துல அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றிட்டாங்க. சுற்றி ஒரு 9 மைலுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் தான். வேறு லெவலில் இருக்குது. இந்தாண்டி வந்தாச்சு.
இங்கே செம்ம பண்ணி வீசுது ஊட்டியில். பார்த்தீங்கன்னா பைக்ரா நீர்வீழ்ச்சிக்கு வந்தாச்சுங்க. கார் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் போட்டாச்சு. சூரியன் வந்துடுச்சு. அருவிக்கு இந்த வழியாக தாங்க போகணும். சாப்பிட்டுலாம் இன்னும் டிக்கெட் போயிட்டு வந்து சாப்பிடலாம். அவர் தான் என்றாருன்னு நினைக்கிறேன் டிக்கெட்டு. இப்போயாவது சூரியன் பார்த்தீங்கன்னா 100-300 மீட்டர் வேற லெவலில் இருக்குல்ல. ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா பைக்ரா ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா குளிக்கக்கூடாது. ஆனால் என்ட்ரன்ஸ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 30 ரூபா வாங்கிட்டாங்க. போய் பார்க்கலாம். ஆனால் குளிக்கக்கூடாதான் பாருங்க. வேற லெவலில் இடம் இருக்குது. அருவிட்ட வந்தாச்சுங்க. வேற லெவலில் தலைவரெலாம் போயிட்டே இருக்குங்க. வேற லெவலாக இருக்குது. மக்களே அடுத்தது பைன் ஃபாரஸ்ட் வாட்டர் ஃபால்ஸை முடிச்சுட்டு நம்ம பைன் ஃபாரஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்குதுங்க. எவ்வளோ டிக்கெட்டுன்னு தெரில, பார்ப்போம். सीनियर सिटीजन नॉट टिकट है, बच्चे का नहीं उधर नहीं सकते ना वो प्रॉब्लम. மக்களே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ், அது 30 ரூபா வாங்கிட்டாங்க. வேறு லெவலில் இடம் இருக்குது, பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி மக்களே இந்த மரம் பேர் பற்றி அதான் சொல்லணும்ல, பைன் மரம், பைன் ட்ரீங்க. க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ உயரமாக இருக்குது. சின்ன ஆறு மாதிரி போகுது. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் அங்கே தான் கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேங்க. வேறு லெவலில் இருக்குது. மக்களே வேறு லெவலில் இருக்குதுங்க ட்ரீ. சரிங்க, ஓகேங்க. அடுத்தது நம்ம அடுத்த பிளேஸுக்கு போனோட்டு கன்டினியூ பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் பூங்கா, அதாவது ரோஸ் பார்க் வந்திருக்கோம். ரோஸ் கார்டன், சரிங்க, ரோஸ் பூங்கா, ரோஜா பூங்கா. மக்களே அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் கார்டன் வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா பெரியவர்களுக்கு 75 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம சிறியவர்களுக்கு பார்த்திங்கன்னா 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதான் டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதே டிக்கெட் எடுத்தோம்னா அப்படியே கீழே இறங்கி போய் பார்க்க தான் நிறைய வகையான ரோஜாலாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்க்குறது செம்ம வியூ பாயிண்டாக இருக்கும். ஓகேங்க, கீழே போனட்டு கண்டு பண்ணுறோம். மக்களே ரோஸ் கார்டனுக்குள்ளே தாங்க இருக்காங்க. வேறு லெவலாக இருக்குது நிறைய இடம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஒன்றும் தெரியாது, இருந்தாலும் உங்களுக்கு கேப்சர் பண்ணுறேன். ஸோ பாருங்க எவ்வளோ வகையான ரோஜா செடிலாம் இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க இடம். வேறு லெவலில் இருக்குது. நிறைய பேர்லாம் வச்சுருக்காங்க. என்னென்ன பேருன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் தான் நம்ம தங்கியிருந்தோம். நேற்று நைட் வந்து தங்கினோம். இன்றைக்கி ஒரு 2 o'clock பார்த்திங்கன்னா செக்கிங் அவுட் டைமு. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 9:30க்கெலாம், ஒரு 9:30 இல்லைனா ஒரு 10 o'clockலாம் நம்ம கிளம்பி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தொட்டப்பட்டா தாங்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று இதோட வீடியோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டனோட நம்ம வீடியோ வந்திருக்கோம். அதுக்கப்புறம் கர்நாடகா அந்த மாதிரி அந்த பிளேஸ் பேர் தெரியல, ஆனால் சூப்பராக இருந்தது அந்த இடம். 50 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. அந்த இடத்துல வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா சார்ஜ் இல்லாதனால வீடியோ எடுக்க முடியல.
ஸோ அடுத்தது பார்த்திங்க அந்த கர்நாடகா அந்த பார்க்கை முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்திருந்தோம், என்னென்னா பொட்டானிக்கல் கார்டன் வந்திருந்தோம். அதுலேயும் வீடியோ எடுக்கலாம். ஆனால் அதுக்கு உள்ளே போனீங்க சொல்லப்போனால் என்னை ஒரு ஆளுக்கு 100 ரூபா வாங்கினாங்க. நாங்கள் உள்ளே போகல, அது இல்லாத மழை வந்துச்சு. அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ரூம் எடுத்து தங்கிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா அந்த ரூமில் தாங்க இருக்கோம். விடிஞ்சிருச்சு. டைம் பார்த்திங்கன்னா 7 மணி 7:10 ஆகுதுங்க. 7:10 இன்னும் ஒரு ஹாட் வாட்டர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மட்டும் கூலிங் வாட்டர் தான் இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா 8 பேர் தங்கியிருந்தோம். மொத்தமாக 3900 ரூபா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஆளுக்கு 550 ரூபா பக்கமாக வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னா தொட்டப்பேட்டாவிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தாங்க. ஹோட்டல் பேர் பார்த்திங்கன்னா எஸ்கேசி குவார்ட்டர்ஸ் தானே போட்டிருக்குது. எஸ்கேசி குவார்ட்டர்ஸ் சூப்பராக இருக்குது. ஆனால் 3 பெட் கொடுத்துருந்தாங்க, வேறு லெவலில் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம அதுங்களாம் அங்கே தங்கியிருக்கேங்க. நான் ஊற்றிக்கலையே வரலையா வரும் ப்ரோ. 7 மணிக்கு தானே போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம ஹோட்டல். நான் தூங்கிட்டுருக்கேன். எனக்கு சூப்பராக இருக்குது. கந்தரகுலமாக இருக்குது காய். சூப்பராக இல்லை பெட்லாம் சூப்பராக இருக்குதா இல்லையா அதை சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்டில் எப்படியும் ஒரு 3 பேராவது தங்கலான்னு நினைக்கிறேன். தாராளமாக பாத்ரூம் காமிக்கலாமா? லைட் மேலே அவ்வளோதான். என்னடா தூக்கி திறந்தோன்னு முடியும். சும்மா சுற்றி வியூ பண்ணுறது அந்தாண்ட ஹில்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்தாண்ட ஹில்ஸு வீடும் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இந்தாண்ட பாருங்களேன் சன்ரைஸ் ஆகிடுச்சு, வேறு லெவலில் இருக்குது. இந்தாண்ட வியூ பாயிண்ட் பாருங்களேன் சூப்பராக இருக்குது. செம்ம பனிமூட்டமாக இருக்குதுங்க. கூலிங்காக காற்றடிக்குது. கூலிங்காக இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தொட்டப்பேட்டா போக போகிறோம். அப்புறம் நிறைய பிளேஸ் போயிட்டு இந்த ட்ரிப்பு இன்னும் நிறையலாம் ஒரு 2-3 பிளேஸ் போவோம். அடுத்தது இந்த ட்ரிப் இதோட முடிய போகுதுங்க. ஓகேங்க, போகும்போது நம்ம தொட்டப்பேட்டா வந்தாச்சு. வேறு லெவலில் இருக்குதுங்க. உள்ளே போயிட்டுருக்கோம். செம்ம குளிராக இருக்குது. ஏன்னா நம்ம 8000 சில்லற அடியில் நம்ம வச்சு 8000 சில்லற உயரத்தில் இருக்கோம். 8000க்கு மேலே இருக்குங்க. 8000க்கு மேலே இருக்கும். அவ்வளோ அடியில் உயரத்தில் இருக்கும். செம்ம குளிராக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கேங் முன்னே போயிட்டாங்க. வந்தாச்சுங்க. ஒருத்தருக்கு 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. வேறு லெவலில் வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ பாருங்களேன், வேறு லெவலில் வியூ இருக்குதுங்க. சரி அப்படியே கிட்ட போவோம். மேலே போய் வியூ பாயிண்ட் பார்ப்போம். கிளாஸில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா கீழே வந்தாச்சு. 3D பிரிண்டிங் கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. அதாவது இங்கே இருக்கிற பிளேஸ் தான் அதெல்லாம் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க இங்கே ஆளை காணோம், எங்கன்னு தெரில. வேறு லெவலில் இருக்குங்க. தொட்டப்பேட்டா ரோட்டோ இல்லை முட்டை பரோட்டோ இந்த பேரை வச்சு தான் அந்த பாட்டு எடுத்துருவோம்னு நினைக்கிறேன். அந்த சைடு போகலாம். வேறு லெவலில் இருக்குதுங்க. அப்படியே லைட்டாக வெயில் அடிக்குது. அதான் கொஞ்சம் அப்படியே உடம்பு கொஞ்சம் ஹீட் வாங்குது. செம்ம கூலிங்காக இருக்குது. டைம் எத்தனை ஆகுதுன்னா 10:30 ஆகுதுங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தொட்டப்பேட்டா மேலே தான் இருக்கும். வேறு லெவலில் இருக்குதுங்க. செம்ம கூலிங்காக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா
முன்னாடி வரும்போது காருக்கு பார்த்தீங்கன்னா 40 rupees சார்ஜ் பண்ணாங்க. அடுத்து நம்ம என்ன இடத்துக்கு போகிறோம்னு தெரியல. சரி அடுத்த பிளேஸ் போகும்போது உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே மக்களே, பாய்.